ஆந்த்ரோபாலஜிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஒன்று சொல்லுவார்கள். எப்படி மனிதர்கள் தோன்றி வாழ்ந்திருக்கிறார்கள், இந்த மனிதர்கள் தோன்றுவதற்கும் முன்னால் இருந்த நிலை, அதில் எப்படி இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் வந்திருக்க வேண்டும், அது அங்கே கம்ப்ளீட்டாக ஜியோஃபிசிக்ஸ் எப்படி வந்தது, ஜியாலஜி எப்படி வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது அந்த ஹிஸ்ட்ரி சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படியே நம்ம ஊர் கோவில்கள் சிலவற்றில் நம்மால் பார்க்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் எங்கே இருக்குது தெரியுமா? திருவக்கரை. திருவக்கரை வக்ரகாளி அம்மன் அப்படிங்கிறதோட நின்று போகாது. திருவக்கரை திருவக்கரையில் கல் மரங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இன்றைக்கும் அந்த கல் மரங்களுக்காக அங்கே மியூசியம் எல்லாம் இருக்குது. அங்கே ஒரு தாவரவியல் கல் மர தாவரவியல் பூங்கா இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா அந்த கல் மரத்தினுடைய முக்கியத்துவம் தெரியாமல் ஒரு காலத்தில் ஏறத்தாழ 600 கல்மரங்கள் அங்கே இருந்ததாகவும் இப்போ குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா விஷயம் என்னன்னே தெரியாமல் மக்கள் அதை தூக்கின் போகிறார்கள். கல்மரம்னா என்ன? ஃபாசில் ட்ரீன்னு சொல்லுவார்கள். புதைந்து போன மரங்கள் ஒரு காலத்தில் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே இருந்து மரங்களாக இருந்து புதைந்து போன மரங்கள் அப்படியே அந்த இடத்துல படிமமாக ஃபாசிலாக புதை பொருளாக உருவாகி கெட்டிப்பட்டு இருக்கக்கூடிய நிலை. அந்த கல் மரங்கள் திருவக்கரையில் உண்டு. இதுக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரு காரணம் என்னன்னாக்க, இந்த நிலம் அப்படியே இந்த கண்டம் அப்படின்னு சொல்கிறோமே, கண்டம்னு சொன்னால் இப்போ நம்ம காண்டினென்ட்னு சொல்கிறது இல்லை, இந்த காண்டினென்டல் பிளேட்ஸ் கண்டத்திட்டுக்கள் அப்படிம்பார்கள், டெக்டானிக் பிளேட்ஸ்னு. அந்த பிளேட்ஸ் நகரும்போது அங்கேருந்து தண்ணி, இது ஒரு பிளேட் இது ஒரு பிளேட்னா இந்த 2 பிளேட்டும் நகரும்போது நடுவில் தண்ணி தான் இருந்திருக்கும். அந்த தண்ணி அடித்த வேகத்தில் சில மரங்கள் அடித்து கொண்டு வந்து இந்த இடத்துல விழுந்திருக்கும், இங்கேருந்து வந்து இங்கே விழுந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு தியரி. இன்னொன்று, அங்கேயே வளர்ந்த மரங்கள் அங்கேயே புதைந்து போயிருக்க வேண்டும். எப்படியா இருந்தாலும் இந்த மரங்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தவை, இப்போது அவை புதைந்து கல்மரங்களாக இருக்கின்றன. இது திருவக்கரையில். நீங்கள் திருவக்கரையிலேருந்து கொஞ்சம் இந்த பக்கத்தில் வந்தால், திருவக்கரை உங்களுக்கு ஈஸ்டர்ன் சைடில் இருக்குன்னா அதுலேருந்து கொஞ்சம் வெஸ்ட்டில் வந்தால் திருவண்ணாமலை, செஞ்சி திருவண்ணாமலை. செஞ்சி திருவண்ணாமலை பகுதியில் இருக்கிற மலை, அந்த பாறைகள் எப்படிப்பட்ட பாறைகள்னு பார்த்தா நல்ல வெப்பத்தில் உருவான பாறைகள், இக்னியஸ் ராக்ஸ். இந்த ராக்ஸை பற்றி படிக்கும்போது 3 வகையான ராக்ஸ் உண்டு. இக்னியஸ் ராக்ஸ், செடிமெண்ட்ரி ராக்ஸ், மெட்டமார்பிக் ராக்ஸ்னு. மெட்டமார்பிக் ராக்ஸ் என்னன்னா இந்த 2 வகையில் ஒன்று உருமாறியது மெட்டமார்பிக். செடிமெண்ட்ரிங்கிறது ஆற்று தண்ணீர் அடித்து கொண்டு வரும்போது அதில் வந்து மணல் துகள் வந்து 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 சேர்ந்து அதில் உருவாகக்கூடிய பாறை, அதுதான் செடிமெண்ட்ரி. இக்னியஸுங்கிறது நெருப்பு கோளமாக இருந்து அந்த நெருப்பு கோளம் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து 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 பாறையாக உருவாயிற்று. இப்போ இந்த பக்கத்தில் அப்படியே கீழே ஒரு கல் மரம் உருவாகிறதுன்னு சொன்னால் வெறும் குளிர்ச்சி மாத்திரமில்லை, அது உள்ளுக்குள்ளே அமிழ்ந்து போகும்போது அந்த டெம்பரேச்சரில் அப்படியே கெட்டிப்பட்டு அதுக்கப்புறம் குளிர்ந்து அது கல்மரமாக ஆகிவிட்டது. இந்த பக்கத்தில் நெருப்பு கோளமாக இருந்த ஒன்று பாறையாக மாறிவிட்டது. இது 2 அப்படியே டேலி ஆகும். திருவண்ணாமலையை பற்றி கதை என்ன? ஜோதி ஸ்தம்பமாக தோன்றினார், அந்த ஜோதி ஸ்தம்பம் குளிர்ந்தது. கதையே என்ன சொல்கிறோம்? நடுவில் பெரிய ஜோதி ஸ்தம்பம், ஒரு பக்கம் திருமாலும் பிரம்மாவும் சண்டை போட்டு கொண்டார்கள். அவர்களுக்கு நடுவில் ஒரு பெரிய வெளிச்சம், அந்த வெளிச்சம் என்னன்னா ஜோதி தூண் நின்றது. அந்த ஜோதி தூணை பார்த்து இந்த நெருப்பு தூணுக்கு எது திருவடி எது திருமுடின்னு தேடிக்கொண்டே போனார்கள், கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் திரும்பி வந்ததுக்கப்புறம் அவர்கள் திரும்பி வந்தார்கள், தப்பு பண்ணினார், பொய் சொன்னார், அதெல்லாம் தாண்டி அந்த அப்படியே கொஞ்சம் அந்த கதையினுடைய அடுத்த லெவலுக்கு வந்தோன்னா, 2 பேரும் எங்களால் திருமுடியும் திருவடியும் காண முடியவில்லை, தாங்கள் தயவு செய்து குளிர்ந்து இங்கேயே காட்சி தர வேண்டும். அப்போ அந்த ஜோதி ஸ்தம்பம் குளிர்ந்தது.
அப்படி குளிர்ந்த ஜோதி ஸ்தம்பம் தான் லிங்கோத்பவராக உருவாயிற்று. நீங்கள் இப்போவும் சிவன் கோயிலில் பார்க்கலாம். ஒவ்வொரு சிவன் கோயில்லையும் அந்த கர்ப்பகிரகத்துக்கு நேர் பின்னால் லிங்கோத்பவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். மேலே அன்னம் பறந்துன்னு இருக்கும், கீழே வராகம் இருக்கும். இந்த லிங்கோத்பவர் இப்படியே காட்சி தர வேண்டும் என்று கேட்க லிங்க உத்பவர். லிங்க உத்பவர்னு சொன்னால் இவர்கிட்டேருந்து தான் லிங்கம் தோன்றுகிறது. லிங்கம் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பவர். அவர்கிட்டேருந்து சிவலிங்கம் வந்தது, சிவலிங்கத்திலேருந்து மற்ற உருவங்கள். இப்படித்தானே அந்த கதை. சமீபத்தில் தான் சிவராத்திரி போச்சு. சிவராத்திரியே என்னன்னா, கார்த்திகை மாசத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் ஜோதி ஸ்தம்பமாக தோன்றியவர் லிங்கோத்பவராக குளிர்ந்த நாள் மாசி மாதத்து சிவராத்திரி. அது குளிர்வதற்கு அவ்வளவு நாளாச்சு அப்படின்னு. எப்படியா இருந்தாலும் நெருப்பு குளிர்ந்து லிங்கோத்பவர். இந்த கதை எங்கே நடந்தது? திருவண்ணாமலையில். திருவண்ணாமலையில் இருக்கிற பாறை எப்படிப்பட்ட பாறைனா, நெருப்பு குளிர்ந்து பாறையாகியது. அப்போ நெருப்பு குளிர்ந்து பாறையாகியதுன்னு இந்த பக்கம் ஜியாலஜியை வச்சு நீங்கள் இக்னியஸ் ராக்ஸை கண்டுபிடிச்சா, அதுக்கு கோவிலில் இருக்கிற கதை என்ன? நெருப்பு ஸ்தம்பம் குளிர்ந்து அது லிங்கோத்பவராக மாறியது. இந்த ரெண்டு கதையும் டாலி ஆகிறதா இல்லையா? இஃப் ஜியலாஜிக்கல் சர்வே would give me this information that this is igneous rock, it was already given in the form of a ஸ்தல புராண கதை. அப்போ நம்ம பார்க்கிற பார்வையில் இந்த கதைகளில் பலவற்றை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். திருவக்கரையினுடைய இம்பார்ட்டன்ஸ் வக்ரகாளி அம்மன் மாத்திரமில்லை, அங்கே இருக்கக்கூடிய கல்மரங்கள். அந்த கல்மரங்களுக்குள்ளே போய் பார்த்தால் இன்னும் எத்தனை எத்தனை எத்தனையோ செய்திகள், தகவல்கள் நமக்கு கிடைக்கக்கூடும். இப்போ இந்த கல்மரங்கள், இக்னியஸ் ராக், இதெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? இதெல்லாம் தோன்றிய ஒரு காலம். மனித இனம் இல்லை. மனித இனம் தோன்றுவதற்கு பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக பஞ்சபூதங்கள்னு சொல்றோமே, இந்த பஞ்சபூதங்கள் எப்படி தோன்றின? இந்த பஞ்சபூதங்களுக்கும் மனிதர்கள் அல்லது உயிரினங்களின் இந்திரியங்களுக்கும் என்ன தொடர்பு? இதை பற்றியும் நம்முடைய ஆன்மீகம் பலவற்றை பேசுகிறது. பஞ்சபூதங்களுக்கும் இந்திரியங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அது இருக்குங்கிறத நாம் ரியலைஸ் பண்ணலை. மாணிக்க வாசகர் ஒரு இடத்துல பாடுவார், பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நின்றாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் விளைந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் நின்றாய் போற்றி. இதுக்கு என்ன அர்த்தம்? பார், பூமியில் ஐந்தாக இருக்கிறாய். யாரை பார்த்து? தெய்வத்தை பார்த்து, சிவபெருமானை பார்த்து. பூமியில் ஐந்தாக இருக்கிறாய், நீரில் நான்காக இருக்கிறாய், தீயில் மூன்றாக இருக்கிறாய், வழினா காற்று, காற்றில் இரண்டாக இருக்கிறாய், வெளி ஆகாசத்தில் ஒன்றாக இருக்கிறாய். இதே விஷயத்தை ஆழ்வார் பாடுவார். இதே விஷயம், கிட்டத்தட்ட இதே வார்த்தைகள் ஆழ்வார் இதையும் பாடுகிறார். இதே மாதிரி பூநிலாய ஐந்துமாய், புனல் கண்ணின்ற நான்குமாய், தீ நிலாய மூன்றுமாய், சிறந்த கால் இரண்டுமாய், மீ நிலாய ஒன்றுமாய், வேறு வேறு தன்மையாய், நீ நிலாய வண்ணமே யார் உரைக்க வல்லரே. திருச்சந்த விருத்தம். பூநிலாய ஐந்துமாய், புனல் கண்ணின்ற நான்குமாய், தீ நிலாய மூன்றுமாய், சிறந்த கால் இரண்டுமாய், கால்னா காற்று, சிறந்த கால் இரண்டுமாய், மீ நிலாய ஒன்றுமாய், இப்படியெல்லாம் இருக்க வேறு வேறு தன்மையாய். இன்னும் என்னென்னமோ தன்மையிலலாம் இருக்கியப்பா. உன்னுடைய திறமையை, உன்னுடைய இந்த வண்ணங்களை எல்லாம் யார் சொல்ல முடியும்? நீ நிலாய வண்ணமே, நீ எங்கெங்கேயோ எப்படி எப்படிலாமோ இருக்கியே, நான் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குள்ளேயும் இருக்கிறாயே, உன்னை நான் எப்படி வர்ணிப்பேன்? இப்ப இது எப்படி? இவர்கள் கீழேந்து போனார்கள். பார், பூமாதேவி இங்கேந்து போனார்கள். கொஞ்சம் அங்கேந்து வருவோம். முதல்ல ஒரு கற்பனையில் கொண்டு போய் நம்ம நிறுத்தினோன்னு சொன்னால், முதல்ல எங்கே ஆரம்பிச்சிருக்கோம்? சிருஷ்டி எங்கே ஆரம்பிச்சிருந்துருக்கணும்?
எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். அந்த தெய்வத்துக்கு வடிவம்லாம் நம்மளால் சொல்ல முடியல, ஏன்னா அது எல்லாத்துலேயும் இருக்குது. வடிவமே இல்லாத ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் தெய்வம். அந்த ஆப்ஸ்ட்ராக்ட் தெய்வத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றொன்னா வருகிறது. ஒன்றொன்னா வரும்போது பஞ்சபூதங்கள் வருகின்றன. பஞ்சபூதங்களில் எது முதல்ல வந்திருக்க முடியும்? ஆகாசம் முதல்ல வந்தது. ஆகாசம் வந்தது. ஆகாசம் வரும்போது அதில் ஏதோ ஒரு குவாலிட்டி வருகிறது, சம்திங். ஏன்னா திஸ் ஹேஸ் டு கம் டவுன். நீங்கள் அப்ட்ராக்டாக இருக்கிற விஷயத்துக்கு குணம் கிடையாது, கலர் கிடையாது, ஃபார்ம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ ரொம்ப பெருசாக இருக்கிற ஒன்றை ஒரு சின்ன இடத்துக்குள்ளே கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் கொண்டு வந்து காம்பேக்ட் ஆக்கணும். அப்போ தான் அதை சின்ன இடத்துல வைக்க முடியும். அப்போ அதை காம்பேக்ட் ஆக்கிறது, பெருசாக எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்திருக்கிற ஒன்று, அது காம்பேக்ட் ஆகும்போது ஸ்கை அப்படிங்கிற அந்த லெவல். ஸ்கைங்கிறது என்ன? லிமிட்லெஸ். ஆல்ரெடி பாருங்கள், ஸ்கைக்கு ஃபார்ம் கிடையாது, ஸ்கைக்கு எல்லை கிடையாது. ஸ்கையை போய் தொட முடியுமானா போயிட்டே இருக்கலாம், அதுவும் போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு லெவல். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சுட்டே வரணும். இப்போ அந்த ஸ்கை அதுலேருந்து குறையணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு குணம் வந்தால் தான் குறைச்சுட்டே வர முடியும். அப்போ என்ன குணம் வருகிறது? முதல்ல அந்த ஆகாசத்துக்கு முதல்ல ஒரு குணம் வருகிறது, நாதம். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லும்போது எல்லாமே நாதத்தில் தொடங்குகிறதுன்னு ஆரம்பிப்பார்கள். சிருஷ்டி எங்கே தொடங்குகிறதுன்னா நடராஜ பெருமானுடைய டமருகத்தில் தொடங்குகிறது, நாதத்தில் தொடங்குகிறது. ஏன்னா அங்கே ஃபஸ்ட்டு அந்த பொயின்னு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அந்த ஸ்பேஸில் த ஃபர்ஸ்ட் திங் தட் ஹேப்பன்ஸ் இஸ் சம் கைண்ட் ஆஃப் சவுண்ட். சவுண்டுன்னு ஒன்று வரும்போதே அந்த சவுண்டோடைய அந்த பொயிங்க்கு என்ன காரணம்னு கேட்டால் ஏதோ ஒரு மூவ்மெண்ட். என்ன மூவ்மெண்ட்? அந்த மூவ்மெண்ட் மாலிக்யூல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக, அப்போ தான் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஒன்று தோன்றுகிறது, ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸுடைய மாலிக்யூல் மூவ்மெண்ட் தான் அந்த சத்தத்தை கொடுக்கிறது. மாலிக்யூலர் மூவ்மெண்ட்னு வரும்போதே, மூவ்மெண்ட் வந்தால் என்னாகும்? அடுத்த லெவலில் காற்று வரும். ஒருத்தர் பாட்டு எழுதினாரா இல்லையா? கொடி அசைந்ததால் காற்று வந்ததா, காற்று வந்ததால் கொடி அசைந்ததான்னு. ஏதோ ஒன்று அசைஞ்சுதுன்னா அதில் காற்று வரும். அப்போ அந்த மாலிகுலர் மூமெண்ட் வந்தோடனே காற்று, ஆகாசத்திலேருந்து அடுத்து காற்று வருகிறது. இந்த காற்று என்ன பண்ணுறது? முன்னால் இருக்கிற அந்த குவாலிட்டியை எடுத்துக்கிறது. ஒரு அப்பா கிட்டேருந்து மகன் குவாலிட்டி எடுத்துட்டு அவனுக்குன்னு ஒரு குணம் வரும். நீங்கள் எப்படி வரும் வழி வழியானா வீட்டில் கேட்டால் சொல்லுவார்கள், இது அப்பா கிட்டேருந்து வந்த குணம், இது அவனோட சொந்த குணம். இப்போ இந்த வந்த குணம் சொந்த குணம் மாதிரி இந்த காற்று என்ன பண்ணுகிறது? வந்த குணம்னு தனக்கு முன்னால் இருக்கிற, தனக்கு தான் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த அந்த சத்தம், அந்த மூமெண்ட் இருக்கா இல்லையா, அந்த மூமெண்ட்டை எடுத்துக்கொள்கிறது, சத்தத்தை எடுத்துக்கொள்கிறது, மூமெண்ட்டை அதனுடைய குணம். ஏன்னா அந்த மாலிகுலர் மூமெண்ட் வந்ததுனால தான் காற்று. அப்போ மூமெண்ட்டுங்கிறது அதனுடைய சொந்த குணம். அதுக்கு முன்னால் இருந்த குணம் என்ன? அந்த சத்தம். அது அப்படியே எடுத்துக்கொள்கிறது. நீங்கள் காற்றுக்குன்னு இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் குணம் என்னன்னு பார்த்தா ஸ்பர்ஷம். நாதம், நாதத்துக்கு அடுத்தது ஸ்பர்ஷம். இப்போ ஆகாசத்துக்கு நாதம் மாத்திரம்தான், காற்றுக்கு ஸ்பர்ஷம் நாதம் ரெண்டும் சேரும். உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டதே ஸ்பர்ஷம். சரி, இப்போ காற்று அப்படி மூவ் பண்ண ஃப்ரிக்ஷன் வில் பி கிரியேட்டட். ஒரு மாலிக்யூலுக்கு இன்னொரு மாலிக்யூல் ஃப்ரிக்ஷன் வில் பி கிரியேட்டட். இந்த சிக்கி முக்கி கல் என்னென்னமோலாம் சொல்லுவோம், என்னவா இருந்தாலும் இட் இஸ் ஃப்ரிக்ஷன். இன்னைக்கும் தீக்குச்சியை வச்ச ஃப்ரிக்ஷன் தான். த ஃப்ரிக்ஷன் இஸ் த பாயிண்ட் விச் கிரியேட்ஸ் ஃபயர். அப்போ ஃபயர், அடுத்த பூதம் வந்தது ஃபயர். இந்த ஃபயர் என்ன பண்ணும்? ரெண்டு வந்த குணத்தை எடுத்துக்கணும். வந்த குணம் என்ன இதுக்கு? ஒன்று நாதம், இன்னொன்று ஸ்பர்ஷம். நெருப்பை தொட முடியும். நெருப்பு எரிஞ்சா கதாசிரியர்கள் எழுதும்போது என்ன எழுதுவார்கள்? ஷட ஷடான்னு எரிஞ்சுது இல்லையா? ஏதோ ஒரு சத்தம். சத்தம், ஸ்பர்ஷம், நெருப்பை பார்க்க முடியும். நெருப்புக்குன்னு இருக்கிற சொந்த குணம் என்னன்னா பார்வைக்கு புலனாவது. சரி, இப்போ நெருப்பு குளிர்ந்த என்னாகும்?
நீராகும். நீராகும்போது அந்த நீருக்கு ஏற்கனவே ஓடினா சலசலான்னு சத்தம் கேட்கும், நீரை தொட முடியும், ஸ்பர்ஷம் உண்டு, நீர் கண்ணுக்கு புலனாகும். நீருக்குன்னு இருக்கக்கூடியது சுவை, ரசம். இந்த நீரும் குளிர்ந்தால் நிலம். இந்த நிலம் என்ன? நிலத்துக்கு 5 குணங்கள் வந்துடும். இப்போ 4 ஏற்கனவே, இந்த 4 உண்டு. மண் சரிஞ்சா சத்தம் கேட்கும், மண்ணை தொட முடியும், மண் பார்வைக்கு புலனாகும், மண்ணுக்கு டேஸ்ட் உண்டா, சுவை உண்டா, அவரவர்கள் சொந்த அனுபவத்தில் தெரியும். கடைசியில் மண்ணுக்குன்னு இருக்கக்கூடிய சொந்த குணம் கந்தம். சாதாரணமாக சொல்லி பாருங்கள், மண் வாசனை. மொழியில் பழக்கத்திலேயே சில வார்த்தைகள் வந்திருக்கு, இதுதான் ஹிஸ்ட்ரி, இதுதான் நடந்தது அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். நீங்கள் வாசனையை இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரணும், வாசனைனா காற்றடிச்சா கூட ட்ராவல் ஆகும். ட்ராவல் ஆகிறது வேற, அதனுடைய இயல்பு வேற. நம்ம காற்று வாசனைன்னு சொல்கிறதே கிடையாது, மண் வாசனை தான். அப்போ மண்ணுக்குன்னு இருக்கக்கூடிய இயல்பான குணம். இப்போ இதை மாணிக்க வாசகரோடையும் ஆழ்வாரோடையும் பொருத்தி பார்த்தால், பாரிடை 5ஆய் பறந்தாய், நீரிடை 4ஆய் நின்றாய், தீயடை 3ஆய் திகழ்ந்தாய், வழியடை 2ஆய் விளைந்தாய், வெளியடை 1ஆய் நின்றாய். இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. திருவண்ணாமலைன்னு பார்த்தோமா இல்லையா? இந்த திருவண்ணாமலையை பற்றி ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். என்னத்துக்காக இந்த சிவபெருமான் நெருப்பாக வந்தார்? ஏன் நெருப்பாக வந்தார்? 2 பேர் சண்டை போட்டுண்டார்கள். 2 பேர் சண்டை போட்டுண்டா அவர்கள் 2 பேருக்கு நடுவில் வந்து he wanted to make them realize the truth. அவ்வளோதானே விஷயம். அந்த 2 பேர் யாருங்கிறது முக்கியம் இல்லை. இது மும்மூர்த்திகளுக்குள்ள சண்டை எல்லாம் இல்லை. நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணுங்கிறதுக்காக வந்த ஒரு கதை. இப்போ இந்த 2 பேர் சண்டை போட்டு கொண்டார்கள். 2 பேருக்கு நடுவில் வந்து உணர்த்த வேண்டும். சிவபெருமான் வேஷம் போட்டுன்னு வந்தார். லிட்ரலாக பார்த்தா அவர் வேஷம் போட்டுன்னு வந்தார். எந்த வேஷத்தில் வந்தாருங்கிறது தான். சரி, போட்டுண்ட வேஷம் ஏன் நீராக வந்திருக்கக்கூடாது? தண்ணீராக வந்து இந்த முனை எங்கே அந்த முனை எங்கே தேடி இருக்க வேண்டியது தானே. ஏன் வரல? ஏன் காற்றாக வரவில்லை? காற்றாக வந்து அப்படி அடித்து ஏன் தேட முடியல? ஏன் அப்படி வரல? ஏன் வேஷம் போட்டுண்ட வேஷம் ஏன் நெருப்பாக போட்டுக்கணும்? கொஞ்சம் இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ண இந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் டாட்டாவை கொஞ்சம் அப்படியே திரும்பி யோசிச்சு பார்த்தா, எங்கே வருகிறார்? எந்த உலகத்திற்கு இந்த கதை? இந்த கதை மனித உலகத்திற்கு. இந்த கதை மனிதர்களுக்கு. மனிதர்களுக்கு எதையும் பார்த்தா தான் புரியும். மனிதர்களுக்கு எதையும் பார்த்தா தான் புரியும் இல்லையா? ஒரு சின்ன ஆபத்து இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஸ்டேஜை இந்த இடத்துல தொட்டு பார்த்தா கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுப்போம். இன்னொருத்தர் வந்து தொட்டு பார்த்துட்டு சூடாலாம் இல்லையே, உன் கை சுடுறதோ என்னமோ. வெரி பெர்செப்ட், வெரி சப்ஜெக்டிவ். அது சில விஷயங்களை தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறது, காதில் கேட்டு கண்டுபிடிக்கிறது, மூக்கில் முகர்ந்து கண்டுபிடிப்பதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் சப்ஜெக்டிவ். எனக்கு வரலையே அந்த வாசனை. சில பேர் சொல்லுவார்கள், எங்கே போனாலும் ஏதோ ஒரு வாசனை வரா மாதிரி, ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இல்லை, எனக்கு கேட்கலையே. ஆனால் கண்ணுக்கு முன்னாலங்கிறது அவ்வளவு சுலபமாக வேரியேஷன் இல்லை, ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். 90%, 99% ஒரே மாதிரி இருக்கும், வேரியேஷன் அவ்வளோ வராது. அதனால தான் மனித உலகத்தில் எதா இருந்தாலும் கண்ணால் பார்த்தா தான் நம்புறது. டான்ஜிபிள் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? கண்ணால் பார்த்தா நம்புறது. அது பகவானுக்கு தெரியாதா? அதனால தான் என்ன பண்ணினார்? நீராக போனால் இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், காற்றாக போனால் இவர்கள் 1000 கேள்வி கேட்பார்கள், நெருப்பாக போனால் கண்ணுக்கு புலனாகக்கூடிய முதல் பூத்தம் நெருப்பு தான். அதனால தான் ஆகாசமாக தோன்றாமல் காற்றாக தோன்றாமல் புலப்படக்கூடிய முதல் பூதம்ங்கிற ஸ்டேஜில் அந்த தெய்வம் எப்படி தோன்றுகிறது, எப்படி தோற்றம் தருகிறது, நெருப்பாக தோற்றம் தருகிறதுன்னு கதையை வைத்தார்கள். The first Panchabhuta which can be understood and which can be perceived by the sense அப்படின்னா அது இதுதான். அப்போ இந்த கதைக்குள்ள எவ்வளவு ஆந்த்ரோபாலஜிக்கல் ஹிஸ்ட்ரியை, எவ்வளவு ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஹிஸ்ட்ரியை
சேர்த்து 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 அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும். இதெல்லாம் வெறும் கதை இல்லை. இந்த கதைகளுக்குள்ள அத்தனை விஷயங்களை அவர்கள், அப்படின்னா அவர்களுக்கு அதை பற்றின நாலேஜ் எவ்வளவு இருந்திருக்கணும், எவ்வளவு நாலேஜ் இருந்திருந்தா இப்படி ஒரு கதை, ஈவன் இஃப் இட் இஸ் அ கன்காக்டட் ஸ்டோரி, இந்த கன்காக்ஷனை கொண்டு வரதுக்கு அவர்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருந்திருக்கணும். மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தை சொல்லும்போது எவல்யூஷனை எவ்வளவு அழகாக சொல்லிக்கொண்டே போனார்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் அந்த எவல்யூஷனை எவ்வளவு படிப்படியாக கொண்டு போனார்கள்ங்கிறது தான் அழகு. அதில் இந்த முதுகெலும்பு இருக்கக்கூடிய விலங்குகள், முதுகெலும்புக்கு முன்னால ஸ்டேஜ் கூட வேண்டாம், முதுகெலும்பு இருக்கக்கூடிய விலங்குகள், முதுகெலும்பிகள் அப்படிம்பார்களே, வேர்டிபிரேட்ஸ், எதுக்கெல்லாம் வேர்டிபிரேட் காலம் இருக்கோ அந்த வேர்டிபிரல் காலம் இருக்கிற வேர்டிபிரேட்ஸ். வேர்டிபிரேட்ஸில் ஃபஸ்ட்டு குரூப் என்னன்னு பார்த்தா மீன்கள். அதுதான் மத்ஸ்யாவதாரம்னு ஆரம்பிக்கிறது அந்த கதை. அதுக்கு அடுத்தது என்ன, மீன்கள் நீரில் மாத்திரம் வாழும், நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய தன்மை கொண்டவை ஆம்ஃபிபியன்ஸ். அங்கே 5 குரூப் தான். வேர்டிபிரேட்ஸுங்கிற அந்த மொத்தத்தையும் 5 குரூப்பாக பிரிச்சிடலாம். 5 broader groups, 5 broader categories: Pisces, amphibians, reptiles, birds, mammals. இப்போ இந்த பைசஸுக்கு மத்ஸ்ய அவதாரம். அடுத்தது ஆம்ஃபிபியன் கூர்ம அவதாரம் என்ன, நீரிலும் இருக்கும் நிலத்திலும் இருக்கும். அதுக்கு அடுத்தது பூமிக்கு வரணும். இந்த ரெப்டைல்ங்கிறதுக்கெல்லாம் தனித்தனியாக ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மொத்தமாக உபலக்ஷணம்பார்கள் கிராமரில். ஒரு ரெப்ரசன்டேஷனை சொன்னால் இட் வில் மீன் எவ்ரி திங் அலாங். இந்த ரெப்டைல்ஸ் நிலத்தில் வாழும், ரெப்டைல்ஸ்னு தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரெப்டைல்ஸ் நிலத்தில் வாழும், பறவைகள் நிலத்திலே இருந்து மேலே பறக்கும், ஆனால் பூமியில் அதிகமாக வாழக்கூடியவை மேமல்ஸ். அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து பூமியில் வாழக்கூடிய நிலை அப்படிங்கிறதுனால ஒரு விலங்கு, அந்த விலங்கை அடையாளம் காட்டினார்கள் வராகம். பூமியோடு தொடர்பு இருக்கிற வராகம் அப்படின்னு பூமியை குடைந்து கொண்டு போகக்கூடியது. இதுக்கு அடுத்தது மனித இனத்தை காட்டிவிட வேண்டும். ஏன்னா இதில் என்னதான் விலங்குகளாக இருந்தாலும் இந்த விலங்கினத்திலேயே மேமல்ஸ்லேயே ரொம்ப உயர்ந்தது எதுன்னு கேட்டால் மனிதர்கள். ஏன்னா மனிதர்களுக்கான வாழ்க்கை தான். விலங்கெல்லாம் இதெல்லாம் படித்து, இந்த கதையெல்லாம் படித்து எந்த பள்ளிக்கூடத்துலையும் போய் நான் அறிவை வளர்த்து கொள்கிறேன் அப்படின்னெல்லாம் சொல்ல போகிறதில்ல. சபா வச்சு அறிவியலாக ஆன்மீகமான கேள்வியெல்லாம் கேட்க போகிறதில்ல. அப்போ இது மனிதர்களுக்கு தான் கொண்டு வந்து நிறுத்தணும். அதனால் என்ன பண்ணினார்கள், அடுத்த ஸ்டேஜ் விலங்குகள், விலங்குகள்லேருந்து மனிதர்கள் இவால்வ் ஆகிறார்கள்னு காட்டணும். நரசிங்கம், பாதி நரம் பாதி மிருகம். சரி, அதுக்கு அடுத்தது வரணும் ஒரு குள்ளமான மனிதன். எப்படி எவல்யூஷன் வரும், இப்படி இருக்கிற விலங்கு இப்படி நிற்க ஆரம்பிக்கிறதுன்னா அப்போ ரொம்ப ஹைட் வராது. மனிதனுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னன்னு கேட்டால் ஃப்ரீயாக இருக்கிற அப்பர் லிம்ஸ் தான். இந்த கைகள்னு சொல்கிறோமே, இது ஃப்ரீயாக இருக்கிறதுனால தான் மனிதனால் பலவிதமான கருவிகளை செய்யவே முடிஞ்சது. எப்போ நாகரீகம் வளர்ந்தது, சிவிலைசேஷன் பெருசாக வளர்ந்தது, மனிதன் இன்றைக்கு உலகத்தையே பிடித்து விட்டான், அண்ட பகிரண்டத்தை பிடித்து விட்டான், எந்த கிரகத்துக்கு வேண்டுமானாலும் மனிதனால் போக முடியும்னா அதற்கு பிரதான காரணம் இப்படி இருந்த மனிதன், இப்படி இருந்த விலங்குகள்லேருந்து மனிதன் இப்படி ஆனது தான். இது மட்டும் ஃப்ரீ ஆயிருக்கலன்னா குரங்குகளுக்கு கூட கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகலை, ஏன்னா இதை பிடிச்சி தான் தொங்கி ஆகணும். இப்போ இது ஃப்ரீ ஆயிருக்கலைன்னா டூல் யூஸ் கிடையாது. அதே மாதிரி மனிதன் உயர நடப்பதுனால தான் எங்கே எந்த விலங்கு பதுங்கி இருக்குன்னு காட்டு வாழ்க்கையிலேருந்து அவனால் உயர முடிந்தது. இதுதான் ஹிஸ்ட்ரி, இதுதான் சயின்ஸ். இதை கையால் பிடிக்கிறோமே, இதுக்கே ப்ரிஹென்சைல் கிரிப்புன்னு தான் பேர். இப்படி பிடிக்கக்கூடிய இந்த கிரிப் கிடைச்சதுனால தான் மனிதனால் பலவிதமான கருவிகளை செய்ய முடிந்தது. ரிலேட்டடாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதிக்கு டெக்னிக்கலாக மேனஸ்னு பேர். மேனஸ்னு பேர். அந்த மேனஸுங்கிற அந்த பெயர், லத்தீன் மொழியில் இருக்கிற அந்த பெயர் தான் நீங்கள் எல்லாத்துலேயும் அந்த பெயர் வந்து உக்காந்துது. முதல்ல இந்த மேனஸ்லேருந்து வந்த வார்த்தை என்னன்னு கேட்டால் மெனஜரி. அந்த மேனேஜரிங்கிறதுலேருந்து தான் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்தது, மேனேஜர்லாம் வந்தது. இன்றைக்கி நாம் மேனேஜ்மெண்ட்
மேனேஜர் அப்படின்னு சொல்லும்போது வேறு விதமாக அதை பயன்படுத்துகிறோம். முதல்ல ஒரிஜினலாக மேனேஜரிங்கிற வார்த்தை எங்கே பயன்படுத்தினார்கள்னா குதிரைகளை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தினார்கள். ஏன்னா அவர்களுக்கு அன்னைக்கு இருந்த நிலைமையில், அன்றைக்கு இருந்த அந்த ஆதி மனிதர்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் அன் ஆனிமல், டொமெஸ்டிகேட் அன் ஆனிமல் அண்ட் கண்ட்ரோல் குதிரை தான், அதுக்கப்புறம் நாய். அதனால தான் மேனேஜரி, மேஞ்சர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம், டாக் இன் த மேஞ்சர் அப்படின்னெல்லாம் சொல்கிறோமே, அந்த வார்த்தைகள்லாம் அங்கேருந்து வந்த வார்த்தைகள் தான். அதுக்கப்புறம் தான் மேனஸ். அப்போ கையால் செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும், இந்த கையால் செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் மனிதனால் மட்டும்தான் கையால் செய்ய முடியும். மற்ற விலங்குகளால் கைங்கிற ஃபார்மேட்டே இல்லை, அதுக்கெல்லாம் 4 limb தான் இருக்குது, அதால் செய்ய முடியாது. நீங்கள் இப்போ நினைத்து பாருங்கள், நன்றாக மொழி தெரிந்தவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். எந்த மொழியை எடுத்து பார்த்தாலும் மனிதன் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த கையினுடைய தொடர்பு இருக்கும். சமஸ்கிருதத்தில் என்ன கிருத்தியம், கிருத்தியம்னா என்ன? கிருத்தியம்னா கையால் செய்வது. ஆனால் கிருத்தியம் இஸ் யூஸ்ட் ஃபார் எவ்ரி ஆக்டிவிட்டி. பஞ்சகிருத்திய நடனம்னு சொல்கிறோம் நடராஜருடைய நடனத்தை. கிருத்தியம் தவறாக செய்தால் அதுக்கு துஷ்கிருத்தம். அப்போ கிருத்தியம் கிருத்தம் எதை செஞ்சாலும் மனுஷனுடைய எந்த ஆக்டிவிட்டிக்கும் கிருத்தியம் கரத்தால் செய்வது. இது நீங்கள் எல்லா இடத்துலையும் ஷரியா, சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய ஷரியை, கன்னடத்தில் சரியா, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? செய்யிலேருந்து செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும். இப்போ மனிதர்கள் கையால் மாத்திரம்தான் செயல் செய்கிறோமா? ஆனால் கைதான் நமக்கு பிரதானம்ங்கிறதுனால தான் நாம் செய்கிற எந்த ஆக்டிவிட்டிக்கும் கையை கொண்டு வந்து ரிலேட் பண்ணி விட்டார்கள். ஆங்கிலத்தில் மேனேஜ்மெண்ட்டுங்கிறோம். இட் கம்ஸ் ஃப்ரம் மேனஸ். But management is not only what you do with your hand. You do so many things with your brain, with your thinking. Managementல இருந்தாலும் மனிதர்கள் அவர்கள் முன்னேறியதற்கு ஒரே காரணம் என்னன்னா இது ரெண்டும் ஃப்ரீ ஆனது தான். அப்ப இதனால் செய்வது அப்படின்னு பொதுவாக கொண்டு வந்து பொருத்தி விட்டார்கள். இந்த மனிதர்கள் இப்படி நின்றார்கள் அப்படின்னு காட்டும்போது என்னாச்சு? இப்படி இருக்கிற குவாட்ரூபெட் பைபெட்டா மாறித்து. அதுதான் மனித எவல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அதை எப்படி காமித்தார்கள்? நரசிங்கம், பாதி சிங்கம், அந்த சிங்கத்திலேந்து வாமன நிலை வரும்போது இது உயர்ந்து நிற்கக்கூடிய நிலை. அது குள்ளமா இருக்கிற உருவம், ஆனால் அப்படி குள்ளமாக தோன்றி அது உயர்ந்தது. இந்த எவல்யூஷன் இப்படி வருது அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் இதை இப்படி நிறுத்திட்டு, இது வெறுமனே இப்படி நிற்கிறதுன்னு நினைக்காதீர்கள், இது அவ்வளவு தூரத்திற்கு உயர முடியும். சரி, இதுக்கப்புறம் என்னாச்சு? வாமன அவதாரத்துக்கு அப்புறம் பரசுராமர். இந்த பரசுராமர் கையில் அப்படி பரசுவை வச்சுட்டு கொஞ்சம் கோபமாக நிற்பார், கோபாவேசமா இல்லையா? கொஞ்சம் கோபாவேசம் கொண்டவர் தானே. இந்த பள்ளிக்கூடத்து புத்தகத்துலலாம் குரோமேக்னான், நியந்தர்தால் மேன், குரோமேக்னான் மேன் அப்படின்னு படிப்போமா இல்லையா? கொஞ்சம் ஆவேசமாக, ஆக்ரோஷமாக, எல்லோரோடும் ரொம்ப சுலபமாக கலந்து பழகாத ஒரு தன்மை. குரோமேக்னானும் நியந்தர்த்தாலும் எல்லார்கிட்டையும் சுலபமாக பழக்கலை. ஏன்னா எவல்யூஷனில் அப்படித்தான் வர முடியும். எல்லார்கிட்டையும் சோஷியலாக பழகக்கூடிய நிலை அப்போ வந்திருக்க முடியாது. காட்டு வாழ்க்கை, பார்த்தா பயமாக இருக்கும், கோபம் வரும், இதெல்லாம் தான் ரெப்ரசன்டேஷன் பரசுராமன். பரசுராமனுக்கு அப்புறம் வரும்போது ராமன் ஒரு மனித வாழ்க்கை எப்படி, அந்த மனித வாழ்க்கை நிலை, அதிலேந்து இன்னமும் மனதை கட்டுப்படுத்திய ஒரு பலராமன், அதுலேருந்து கொஞ்சம் சூப்பர் ஹியூமனாக, ஹியூமன் பீயிங்கோட சூப்பர் ஃபோர்ஸ் வந்தால் அது கிருஷ்ணன். இனிமேல் வர வேண்டும் கல்கி. நீங்கள் வாழ்க்கை எப்படி ஹிஸ்ட்ரி, சோஷியல் ஹிஸ்ட்ரி மாத்திரமில்லை, ஆந்த்ரோபாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி மாத்திரமில்லை, இந்த பூமி பிளானட்டோட ஹிஸ்ட்ரி எப்படி இவால்வ் ஆச்சு, எப்படி இந்த இவல்யூஷன் வந்திருக்க முடியும் அப்படிங்கிறத ஏதோ ஒரு கதையை சொல்கிற மாதிரி, தசாவதாரத்தை சொல்கிற மாதிரி அந்த தசாவதாரத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். அப்போ எங்கே போகிற போக்கில் சொல்கிற விஷயம். மாணிக்க வாசகரை பார்த்தோமே, அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம்னு போகிற போக்கில் அப்படி சொல்கிறாருன்னா அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதை லேபிள் போட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இருந்திருக்கவில்லை. லேபிள் போட்டு சொல்கிறது எப்போ வரும்? நிறைய பேருக்கு தெரியலைன்னா ப்ளீஸ் கம், திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் ஃபிசிக்ஸ், திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் ஃபிலாசபி, திஸ் இஸ் கால்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு.
நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பெர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷனுக்கு தெரியும் அப்படின்னா அதை ரொம்ப லேபல்லாம் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போகிற போக்கில் சொன்னால் அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். சின்ன 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 விஷயங்களில் கூட சயின்டிஃபிக்காக ஒன்றை பார்த்து அதை சயின்டிஃபிக்காக வச்ச தன்மை. இப்போ சயின்ஸுனால் முதல் நாளே பார்த்தோம், சயின்ஸுனால் பியோர் கெமிஸ்ட்ரி, பியோர் ஃபிசிக்ஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி டெக்னாலஜி அப்படிங்கிறதும் அர்த்தம் இல்லை. மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்பார்க்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடி அப்படின்னு ஒரு சித்தர் பாட்டு உண்டு. மாங்காய் பாலை தொட்டாலே நமக்கெல்லாம் ஒத்து வராது இல்லையா? ஆனால் மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்பார்க்குன்னா என்ன அர்த்தம்? அதுவே அவர்களால் முடியும்னு சொன்னால் அவர்களுக்கு ரொம்ப ரிஃபைன் பண்ணி தேங்காய்ப்பால் ரொம்ப சாஃப்டாலாம் வேண்டாம். அந்த கரடு முரடே அவர்களால் முடியும். அதுக்கு இன்னும் டீப்பர் மீனிங்ஸ் எல்லாம் உண்டு. ஔவையாரோட ஒரு பாட்டு, ஒரு பெண், அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு ஆவரேஜாக ஒரு பெண், நேம்டெல்லாம் இல்லை, அனானிமஸாக ஒரு பெண், அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஔவையார் இதை சொல்ல ஆசைப்படுறான். ஒரு நல்ல கணவன் கிடைத்திருக்கிறான், அவளுக்கு செல்வமும் இருக்கிறது, இருந்தாலும் வாழ்க்கையில் சில துன்பங்கள். அதுக்கு ஔவையார் என்ன சொல்கிறா? கணவன் இருந்தாலும் பணம் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு விதி இதுதான், இவளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பது விதி. எனவே விதியின்படி அவளுடைய வாழ்க்கை. இதுக்கு ஒரு ஓமையை பயன்படுத்துகிறாள். நிதியும் செல்வமும் நேர்படினும் தத்தம் விதியின் பயனே பயன். இதுதான் லாஸ்ட் 2 லைன்ஸ். நிதி, கணவன் நன்றாக இருக்கிறான், நிதியும் கணவனும் நேர்படினும் தத்தம் விதியின் பயனே பயன். நிதி நன்றாக இருக்கிறது, கணவனும் நல்லவனாக இருக்கிறான், இருந்தாலும் அவளுக்கு சிக்கல்கள் வருகின்றன. அவளுக்குன்னு இல்லை, அவள் குடும்பத்துக்கு அந்த கணவனுக்கும் சேர்த்து இருக்கலாம். விதியின் பயனே பயன். இதுக்கு முன்னால் அந்த ஓமையை சொல்கிறா. ஆழ அமுக்கி முகக்கினும் நாழி முகவாது நாள் நாழி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தத்தம் விதியின் பயனே பயன். நீ என்னதான் முயற்சி பண்ணினாலும் 1 லிட்டர் இருக்கிற குடுவையில் எவ்வளவுதான் போட்டு அமுக்குன்னு அமுக்கினாலும் 4 லிட்டராக அமுக்க முடியாது. இவ்வளோதான் விஷயம். அது ஆழ அமுக்கி முகக்கினும், நீங்கள் 1 லிட்டர் பாட்டில் இருக்குது, அதில் போட்டு நான் அமுக்கிறேன் அப்படின்னு போட்டு என்னதான் போட்டு நீங்கள் பண்ணினாலும் யூ cannot take 4 liters in it, not even 1 liter, 1 additional 100 ml முடியாது இல்லையா? இதை எவ்வளோ அழகாக சொல்கிறா. ஆழ அமுக்கி முகக்கினும் நாழி முகவாது நாள் நாழி. நாழிங்கிறது அந்த காலத்தில் இருந்த ஒரு மெஷர். இன்றைக்கி லிட்டர்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி நாழியும்பார்கள். நாழி கிணறு அப்படின்னே உண்டு. முருகப்பெருமானுக்கு நாழி கிணறு. அப்போ நாழியில் தான் அந்த லிட்டர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை போட்டு எடுக்கிறது. இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு கேட்கலாம். பொருள்கள் அப்படின்னு எடுத்துனோன்னா அந்த பொருள்களை 3 விதமாக கெமிஸ்ட்ரி பாலபாடம் சொல்லிக் கொடுக்கும். கெமிஸ்ட்ரியில் 3 states of matter, அதுதான் கெமிஸ்ட்ரியினுடைய பாலபாடம். த ஃபர்ஸ்ட் லெசன் 3 states of matter. ஒரு ஸ்டேட் என்னான்னு கேட்டால் சாலிட், இன்னொரு ஸ்டேட் என்னன்னா லிக்விட், இன்னொரு ஸ்டேட் என்னன்னா கேஸ். இப்போது வீடுகள்லாம் எல்பிஜி சிலிண்டர்லாம் இருக்கா இல்லையா? அங்கே என்ன நடக்கிறது? லிக்விட் பெட்ரோலியம் கேஸை போட்டு கம்ப்ரெஸ் பண்ணினா லிக்விடாக மாறும் சில லெவலில். அதுதான் உள்ளுக்குள்ளே லிக்விடாக இருக்கும், பட் வெளியில் வரும்போது நமக்கு அது கேஸியஸ் ஸ்டேட்டில் வருது. ஊருக்கு போகும்போது சூட்கேஸில் நிறைய பொருள்களை அடைக்கணும். நிறைய பேர் பண்ணக்கூடியது என்ன, பொருளெல்லாம் போட்டு அடைச்சிட்டு அதை முழுசாக அடைக்க முடியாது. மேலே ஏறி நின்று உக்காந்து
இப்போ என்ன, சாலிடாக இருக்கிற விஷயத்தை போட்டு கம்ப்ரெஸ் பண்ணலாம், கேஸை கம்ப்ரெஸ் பண்ணலாம், லிக்விடை கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. This goes by a particular law called the Pascal's law. Non-compressibility of liquids. Non-compressibility என்னதான் இருந்தாலும் லிக்விடாக இருக்கிறத போட்டு அழுத்த முடியாது. இங்கே அழுத்தினா அங்கே வந்துடும். கேஸை ஒரு லெவலில் போட்டு அதனுடைய ஆப்டிமலாக ஒரு பொசிஷன் வச்சு கம்ப்ரெசிபிலிட்டி பண்ணால் இட் வில் பிகம் அ லிக்விட். சாலிடை கம்ப்ரெஸ் பண்ண முடியும், போட்டு காம்பேக்டாக போட்டு பண்ண முடியும். The non-compressibility of liquids அப்படிங்கிற Pascal's law பேர் போட்டு define Pascal's law. What is Pascal's law? Give examples. அவ்வையார் அப்படி போகிற போக்கில் சொன்னா, ஆழ அமுக்கி முகக்கினும் நாழி முகவாது நாள் நாழி. நீங்கள் என்ன பண்ணினாலும் liquid cannot be compressed. Is this not non-compressibility of liquids? இப்போ non-compressibility of liquids, who defined the law of non-compressibility of liquids? நான் என்ன பதில் சொல்றது? ரொம்ப சிம்பிளாக போகிற போக்கில் சொல்கிற மாதிரியான விஷயம் தானே. இதை தனியாக ஒரு லேபிள் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ அழகாக சொன்ன பாருங்கள். ஆழ அமுக்கி முகக்கினும் நாடி முகவாது நாள் நாடி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தத்தம் விதியின் பயனே பயன். நீ என்னதான் போட்டு சிலதெல்லாம் பண்ணாலும் நடக்காது. வேர் சயின்ஸ், அந்த சயின்ஸை வச்சு அதை அப்படியே ஃபிகரேட்டிவாக கொண்டு வந்து வாழ்க்கைங்கிறது எல்லாம் இருக்குமா, அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான் வாழ்க்கை, அதுதான் ஸ்பிரிச்சுவல் பேலன்ஸ் அப்படின்னு கொண்டு வந்து காட்டுறாளே. இப்போ சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் மர்ஜ் ஆகலை. இதுக்கு இது எக்ஸாம்பிள், அதுக்கு இது எக்ஸாம்பிள். எதுக்கு உபமானமாக எதை காட்டுவதுன்னா, இதுக்கு அதை காட்டலாம், அதுக்கு இதை காட்டலாம். சின்ன 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 விஷயங்களில் வாழ்க்கையை சரியாக வாழறதுக்கு நம்முடைய முன்னோர்கள்ட்ட என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அவர்கள் வந்து சயின்ஸ் படிக்கணுங்கிறதுக்காக சொல்லலை, ஸ்பிரிச்சுவாலிட்டியை டு கெட் அ டிகிரிங்கிறதுக்காக சொல்லலை. என்ன படிச்சிருக்க? ஃபிலாசபி. கிரேட் ஃபிலாசபர். டு பிகம் அ ஃபிலாசபர் ஐ ஸ்டடிட். ஐ வாண்ட் டு பிகம் அ ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிலாசபி. அதுக்காக சொல்லலை. ஃபிலாசபர் ஆகணுங்கிறது யாருக்கோ நான் ஃபிலாசபர்னு காட்டுறதுக்காக இல்லை, என்னுடைய வாழ்க்கையை சரியாக வாழுவதற்காக. அதே மாதிரி நான் சயின்டிஸ்ட் ஆகணும். எதுக்காக சயின்ஸ் படிக்கணும்? ஐ வாண்ட் டு பிகம் அ கிரேட் சயின்டிஸ்ட் அண்ட் வாண்ட் டு டூ ரிசர்ச். ரிசர்ச் ஃபார் வாட்? ரிசர்ச் ஃபார் மீ டு பிகம் ஹம்பிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் காட்லினஸ். நாட் டு ஜஸ்ட் சே ஐ எம் அ ரிசர்ச்சர் அப்படிங்கிற ப்ராவஸ்க்கு இல்லை. அதை ப்ராவஸ்க்காக பயன்படுத்த ஆரம்பித்தது பிற்காலம். நம்முடைய முன்னோர்கள் அதை ப்ராவஸ்க்காக பயன்படுத்தலை. அதனால தான் தபசிகள், ரிஷிகள் இவர்கள்லாம் என்னென்னமோ ரீசர்ச் பண்ணினார்கள். ஆனால் அதெல்லாம் தே brought it down with lot of humility. அவர்கள் பெயர்கள் கூட நமக்கு தெரியாது. ஒரு பாட்டு உண்டு, ஒரு சினிமா பாட்டு, அது பரிகாசத்துக்காக எழுதியிருப்பார் பட்டுக்கோட்டையார். ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. அவரை மாதிரி ஒரு ஜீனியஸ், அவருடைய அந்த கவித்துவம் இதெல்லாம் அற்புதம். ஆனால் அவர் எழுதியிருக்கிறது ஒரு பரிகாசத்துக்காக எழுதியிருப்பார். அந்த பரிகாசம் அவர் வேறு காரணத்துக்காக பண்ணினா கூட நாம் நினச்சி பார்க்கும்போது எதை பார்க்க வேண்டுமோ அதை விட்டு விட்டு வேறு எதையோ பார்த்து விடுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் துவனிக்கும். வேப்பமர உச்சியிலே பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போதே சொல்லி வைப்பாங்க, வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்கன்னு பாடியிருப்பார். வேப்பமர உச்சியில் பேயின்னு சொல்ல மாட்டார்கள். வழக்கமாக சொல்கிறது அவர் கிண்டல் பண்ணியிருப்பார். எதுக்காகனா, வேப்பமர உச்சியிலன்னு சொல்லுகிறார்கள், அந்த வேப்ப மரம் பயன்படும், அதை கூட உன்னால் பார்க்க முடியலையா, உன்னுடைய வீரம் போச்சேம்பார்கள். எதுக்கு சொல்லுவார்கள்னா, புளிய மர உச்சியில் பேய் இருக்குன்னு சொல்லுவார்கள். புளிய மரத்தில் பேய் இருக்குது அப்படிம்பார்கள். எதுக்கு சொன்னார்கள்? பேய்ங்கிறதுக்காக இல்லை. இட் வாஸ் அ மாரல் ஃபியர். புளிய மரத்தில் பேய் இருக்குன்னு சொன்னால் ரெண்டு காரணம். ஒன்று, புளிய மரம் காற்றுல வேகமாக ஆடித்துனா கிளை உடஞ்சிரும், கீழே விழுந்து காயம்படும். ஏன் மேலே ஏறுவார்கள்னா, எதுக்கு ஏறுவார்கள்னு நமக்கு தெரியும்.
இனவே இக்கானமி தெஃப்ட் எல்லாமே அதுதான். அப்போ இருந்த வாழ்க்கையில் புளிய மரத்தில் புளியங்காய் அடிக்கிறதுக்கும் புளியம் பழத்தை பறிக்கிறதுக்கும் ஏறிட்டா அது இக்கனாமிக் சைக்கிளை எங்கேயோ ஒரு விதத்தில் பாதிக்கும். அதனால் என்ன சொன்னார்கள் சின்ன வயசுலேயே, இதில் பேய் இருக்கு ஏறாத, திருடாமல் இருக்கிறதுக்கு வழி. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ மாரல் ஃபியர். திருடக்கூடாது அப்படின்னு சொன்னால் மனித மனம் எப்படின்னா, திருடாதேனா ஏன், திருடுனா என்ன, ஒன்றும் இல்லை, யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். சில சமயத்தில் ஒருத்தர் ஏதோ ஒரு தப்பு பண்ணக்கூடாது, இல்லை இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதுவும் சென்னை மாதிரி இடங்களில் அதுக்கு நம்ம ஒரு தனி இது, ஏன் இது என்ன உன் அப்பம் விட்டு சொத்தா, இல்லை இது உன்னோட அப்பம் ரோடா அப்படின்னு கேட்குறோம். நான் அதனுடைய கொனட்டேஷனுக்கு உள்ளே நான் வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, திருப்பி ஒரு கேள்வி கேட்டா, இது உன்னோட அப்பந்தா, ரோடை பார்த்து சொல்கிறோன்னு வையேன், இது இது உன் அப்பம் விட்டு ரோடா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா, ஏன் சார் இது உங்கள் அப்பம் விட்டு ரோடா, 2 பேருக்கும் அப்பம் விட்டு ரோடு இல்லை, 2 பேரோட அப்பனும் சேர்ந்து உடைத்து உருவாக்கின ஒன்று அப்படின்னு வச்சுண்டா, இந்த மனுஷ மனசு எப்போவுமே எதிர்கேள்வி கேட்டே பழக்கப்பட்டது. அந்த எதிர்கேள்வி கேட்காமல் இருக்கிறதுக்கு தான், எதிர்கேள்வி கேட்டு என்ன பண்ணும், அதில் எங்கேயோ ஒரு தப்பை கொண்டு போய் பண்ணிடும். அந்த மாதிரி மனுஷ மனசு கேட்காமல் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் அதை தெய்வத்தோடு சேர்த்து, இதில் பேய் இருக்குது, அந்த பேய் ஒன்றை பிடிச்சிரும், பண்ணாத, போய் திருடாதேன்னு சொல்கிறதுக்கு ஒரு மாரல் ஃபியரை இன்ஸ்டில் பண்ணுறதுக்காக பண்ணினார்கள். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம், ஓ புளிய மரத்தில் பேய் இருக்குமா, பேய் என்ன வடிவத்தில் இருக்கும், பேய் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம், தட் இஸ் நாட் தி இம்பார்ட்டன்ஸ். தி இம்பார்ட்டன்ஸ் இஸ் do not steal, do not take away someone else's, do not do wrong things, do not go beyond dharma. அதுக்காக வந்த விஷயங்கள், சின்ன 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 விஷயங்களில் வாழ்வியலை வைத்த அழகு தான். ஒரு விஷயத்துலையும் பார்க்கலாம். அது சிலதுக்கெல்லாம் இன்றைக்கி டாபிக்காலிட்டி கிடையாது. வாசல் படியில் மஞ்சள் தடவணும்பார்கள் இல்லையா, வாசல் நிலையில் நீங்கள் சில வீடுகளில் இப்போ கூட பார்க்கலாம், வாசல் நிலையில் மஞ்சள் பெயிண்டே அடிச்சிருவார்கள். எதுக்காக மஞ்சள்னு சொன்னார்கள்? மஞ்சள்னு சொன்னதுக்கு வேற ஒன்றும் காரணம் கிடையாது. அந்த காலத்தில் இருந்த வாழ்க்கை முறை இன்னைக்கு இருக்கிற மெட்டீரியல்லாம் இல்லை. அன்னைக்கு அவர்கள் பயன்படுத்தின மெட்டீரியலில் வாசல் வழியாக வரக்கூடிய தூசு தும்பு a kind of an antiseptic effect, ஒரு ஆன்டிசெப்டிக் எஃபெக்ட். எப்போ பார்த்தோம் இது? The so-called 21st century. The so-called 21st century நமக்கு மஞ்சள், துளசி, நொச்சி, கற்பூரவல்லி, கை கூப்புவது, இதனுடைய எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சது? ஒன்லி இன் தி 21st century. ஆனால் இதுக்கெல்லாம் எவ்வளவு பெனிஃபிட் இருக்குங்கிறதுனால தான் இதை ஒரு பழக்கமாக இதில் கேள்வி கேட்டு இதுதானா. Now, being scientific does not mean you have to know the principle, memorize the theorem and memorize the thesis. Not necessary. It is practical knowledge. அவையார் சொன்னா அப்படின்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் நாலேஜ், இது பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு சொல்லி அதை கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விஷயத்தை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டுமோ அதை கடைப்பிடிப்பதற்கு எப்படி தேவையோ அப்படி சொல்லி கொடுத்தார்களே தவிர, அதைத்தான் கோவிலில் கொண்டு வந்து வைத்தார்கள். அதைத்தான் ஒவ்வொன்றிலையும் ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் கோவில் ஒசரத்தை தாண்டி ஊரில் வீடுகள் இருக்கக்கூடாதுன்னார்கள். இது ஒன்று, தெய்வம் நம்மை விட உயர்ந்தது அப்படின்னு காட்டுற ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா, நீங்கள் கோவிலுங்கிறது ஒரு பொது இடம். அந்த கோவிலில் மேலே கலசம்லாம் இருக்கும். அந்த காலத்தில் முதல்ல கோபுரம் வரத்துக்கு முன்னால் கூட, விமானம் ஒசரமாக இருந்த காலத்தில் கூட விமானத்துக்கு மேலே கலசம் இருக்கும், துவஜஸ்தம்பம் இருக்கும், இல்லை கோபுரம்னு கட்டினதுக்கப்புறம் அதில் கலசம் இருக்கும். டாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் பிளேஸ் என்னான்னு கேட்டால் இதுதான் இருக்கும். அந்த கலசங்கள் இடியை வாங்கி கொள்ளும். தனி நபர்களுக்கு பாதிப்பு வராது. தனி வீடு ரொம்ப ஒசரமாக இருந்து நீங்கள் அதில் கலசம்லாம் வைக்கல. இப்போ தானே நம்ம இந்த லைட்னிங் ப்ரொடெக்டர் அப்படிங்கலாம் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கெல்லாம் முன்னால் லைட்னிங் ப்ரொடெக்டர்லாம் இல்லாமல் ரொம்ப உயரமாக ஒரு வீடு இருந்தால் எந்த வீடு வில் அட்ராக்ட் லைட்னிங்கை எதை அட்ராக்ட் பண்ணும்? த டாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் வில் அட்ராக்ட். அப்போது சோஷியல் லைஃப் அண்ட் கம்யூனிட்டி லைஃப்பை கொண்டு வரும்போது
டாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஒரு தனிநபருடைய வீடாக இருந்தால் அவருக்கு சிக்கல். ஆனால் ஒரு காமன் ப்ராப்பர்ட்டியில் வந்ததுன்னா கோவில் will withstand that. கோவிலில் கலசம் இருக்குது, that will be the tallest structure that can withstand அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அவர்களுக்குள்ள ஓடி இருக்க வேண்டும். இப்படி பல விஷயங்களில் கம்யூனிட்டி லிவிங் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்முடைய முன்னோர்கள் மேன் இஸ் அ சோஷியல் ஆனிமல் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறோமே, அதையெல்லாம் சேர்த்து வைத்து அவர்கள் அதிலே கொண்டு வந்தார்கள். சின்ன 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 வழக்கங்களாக இருக்கலாம், சின்ன சின்ன பழக்கங்களாக இருக்கலாம், எல்லாம் அப்படித்தான். அதுக்குள்ளே இருக்கக்கூடியது சிலதெல்லாம் இன்னைக்கு நமக்கு பொருந்தாமல் இருக்கலாம், காலப்போக்கில் சில மாற்றங்கள் வந்திருக்கலாம், சில விஷயங்கள் பொருந்தாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்காக அதில் உண்மை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த உண்மை இன்றைக்கு எங்களுக்கு சில விஷயங்கள் டெம்பரரி, அந்த டெம்பரரி விஷயங்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஒத்து வரவில்லை. தே ஆர் நாட் ப்ரிவென்டிங். ஆனால் கான்செப்சுவலாக அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய உண்மைகள், அந்த உண்மைகளை இறைவனோடு சேர்த்து கொடுத்த தன்மை. இறைவனோட ஏன் சேர்த்து கொடுத்தார்கள்னா, எனிதிங் தட் இஸ் டிவைன் கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கும், மனிதர்களுக்கு இருக்கும். இது தெய்வ காரியம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஃபெஸ்டிவல் பார்த்தா கூட அப்படி தான். ஆல் த ஃபெஸ்டிவிட்டீஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ், எந்தெந்த சீசனுக்கு எந்த ஃபெஸ்டிவல் வேணும். இந்த ஃபெஸ்டிவல்னு வரும்போது நெருப்பாக தோன்றிய சிவபெருமான் அப்படின்னு வரும்போது இந்த இரண்டையும் இணைத்து ஒரு விஷயத்தை பார்த்து இன்றைக்கு நிறைவு பண்ணலாம். திருமாலுக்கு திருவோணம் நட்சத்திரம், சிவபெருமானுக்கு திருவாதிரை இல்லையா? இந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் என்ன? சமீபத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் there was a change, astronomically there was a small change. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்பதற்கு ஆஸ்ட்ரானமர்ஸ்லாம் விரைந்தார்கள். அது கொஞ்சம் அப்படி சுருங்கித்து லேசாக அப்படி ஒரு லெவல் அப்படி அந்த ஒளி கொஞ்சம் மங்கியது. அப்படி மங்கின உடனே ஆஸ்ட்ரானமர்ஸ் விரைந்தார்கள். ஏன்னா அந்த நட்சத்திரத்தை அதனுடைய அந்த பிரகாசமான ஒளி இருந்ததுனால அதை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம். அது கண்ட கூசம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி அதை பக்கத்தில் வாட் எவர் டெலிஸ்கோபிக் ஸ்டடி தட் கேன் பி டன், அது ஸ்டடி பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதனுடைய பிரகாசம் அவ்வளோ உயர்ந்தது. அப்போ அது கொஞ்சம் மங்கித்துனா அதனுடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு முயன்றார்கள். ஆனால் பெரிய பாதிப்புகள்லாம் வரல. அது பாதிப்பு வருமோ அப்படின்னெல்லாம் ஒரு கேள்வி இருந்தது. பாதிப்பெல்லாம் வரல. இட் ஹேப்பன்ட் அபவுட் 2-3 months ago. இந்த திருவாதிரைக்கு ஒரு அழகான பெயர் உண்டு. பிட்டல் ஜூஸ் என்பது தான் அதனுடைய பெயர். இது ஐரோப்பிய மொழிகளில் முதல்ல தோன்றி உருவான ஒரு பெயர். பிட்டல் ஜூஸ். பிட்டல்ங்கிறது என்ன? பீட்டல் லீஃப் சொல்கிறோமா இல்லையா, அதே ஸ்பெல்லிங் தான். அதனுடைய ஒரு சாறு போன்ற தோற்றத்தை தரக்கூடியது. இப்போ கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இந்த பக்கம் அப்படியே சிவபெருமானையும் திருவாதிரையையும் அப்படியே வைத்து கொள்ளுங்கள். இந்த பக்கத்தில் அதை பற்றின த சோ கால்ட் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன். அந்த சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட் திங் அதனுடைய பெயர். ஆல்ஃபா ஓரியானஸ் என்கிற கான்ஸ்டலேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பீட்டல் ஜூஸ். வெற்றிலை சாறினுடைய நிறம் என்ன? இந்த பக்கம் வச்சுப்போம். இந்த பக்கம் சிவபெருமானுடைய நிறம். வடநாட்டு ஓவியத்திலலாம் பார்த்தா அவர் மொத்தமாக நீளமாக்கி இருப்பார்கள். ஏன்னா தொண்டையில் இருக்கிற நீளத்தை அப்படியே மேலேயும் கீழையும் பரவி போச்சுன்னு. ஆனால் நமக்கு தெரியும், சொக்கேசன்னு பேர், செம்பொன் மேனின்னு பேர் இல்லையா? பொன்னார் மேனியனே. பொன்னார் மேனியனேனா மஞ்சள்னு அர்த்தம் இல்லை, சிவப்பு கலந்த நிறம்தான். ஏன்னா நல்ல தங்கம் சிவப்பு கலந்ததாகத்தான் இருக்கும். தங்கத்திலேயே பலவிதமான தங்கங்கள் உண்டு. ஆடகப்பொன், ஆணிப்பொன், ஷாம்பூநதம், தமனீயம், இதெல்லாம் நல்ல பொன் வகைன்னு கணக்கு. மீனாட்சி அம்மைக்கு தமனீய தோடு போட்டு தமனீய மாலை போட்டுன்னு குமரகுருபரர் பாடுவார். இந்த தமனீயம்ங்கிறது ஒரு பொன், ஆணிப்பொன், நல்ல பொன், மாற்று குறையாத தங்கம்னு சொல்கிறோமே, அது கொஞ்சம் சிவப்பு கலந்ததாக தான் இருக்கும். அப்போ இந்த பக்கம்
வெற்றிலைச்சாறு, இந்த பக்கம் செம்பொன். அதனால தான் பேரே அதுக்கு செம்பொன். சரி, இந்த பிட்டல் ஜூஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சூரிய மண்டலத்திலிருந்து 650 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கிறது. 650 light years distance from the solar system. 650 light years. அவரவர்கள் வீட்டில் போய் கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். ஒரு லைட் இயரில் light the distance that light travels in a year is a light year. 650 light years. சரி, சூரியனை விட இது அளவில் பெரியதா சிறியதா? சூரியனை காட்டிலும் 1400 மடங்குகள் அளவில் பெரியது, 20 மடங்குகள் எடையில் பெரியது. 20 times the mass of the sun and 1400 times the size of the sun. எல்லாத்த விட வேடிக்கை 650 light years away அப்படின்னா இன்னைக்கு அங்க நடப்பதாக நாம் பார்ப்பது has happened 650 light years ago. அதுதான் அதில் விஷயம். ஏன்னா லைட்டை வச்சு தானே பார்க்குறோம். இன்னைக்கு அந்த லைட் என்ன, அதனுடைய டிம்னஸ் என்ன, அது குறைகிறதா கூடுகிறதான்னா வாட் has happened 650 light years ago அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இந்த நட்சத்திரத்தை, இதனுடைய சைஸ் என்ன, இதனுடைய செம்மை நிறம் என்ன, இதனுடைய மாஸ் என்ன, இதெல்லாம் தெரிந்து சொன்னார்களா தெரியாமல் சொன்னார்களான்னு தெரியாது. ஆனால் பழமை மிக்க இன்னைக்கு நாம் பார்க்கறது 650 light years agoன்னு சொன்னால் you can understand the age of that star. ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதினார்களே, அந்த சிவனுக்கு இந்த பீட்டல் ஜூஸ் தான் நட்சத்திரம் என்றார்கள். நமக்கு புரிந்த வரையில் 4-5 தகவல்கள். இன்னும் தேடி தேடி பார்க்குற அளவுக்கு நமக்கு ஆண்டுகள் போதுமா? அப்படின்னா அப்போ எத்தனை விஷயங்கள், சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்கள், சின்னதுக்குள்ள பெருசு, பெருசுக்குள்ள சின்னது அப்படின்னு ஏராளமான நுணுக்கங்கள், ஏராளமான நுட்பங்கள். அறிவியல் பார்வையோடு ஆன்மீகத்தை பார்த்தாலும் சரி, ஆன்மீக பார்வையோடு அறிவியலை பார்த்தாலும் சரி, ஒன்னே ஒன்று புரியும். சரஸ்வதி சொன்னதா ஒரு வாக்கு உண்டா இல்லையா? கற்றதெல்லாம் கைமண்ணளவு, கல்லாதது அந்த கடவுள் அளவு என்பது புரியும். நன்றி, வணக்கம்.